ஆவண எழுத்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய 19 முக்கிய செய்திகள். என் வணக்கம். ஜிஎல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பத்திரம் எழுதுவது ஒரு கலை. ஆவண எழுத்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள் எண் 1. பத்திரம் எழுதுவது ஒரு தனித்துவமான கலை. சொத்து கைமாறும் போது பணம், நிலம் மட்டுமல்லாத உணர்வுகளும் உணர்ச்சிகளும் கைமாறுகின்றன. எதிர்கால சட்ட சிக்கல்களை தவிர்க்கும் பாதுகாப்பு கவசமே பத்திரம். எண் 2. பத்திரம் உருவாக்குபவர் விசாலமான மொழி அறிவு கொண்டவராக இருக்க வேண்டும். தமிழ், சமஸ்கிருதம், அரபு, பார்சி, தெலுங்கு, ஆங்கிலம் போன்ற மொழிகளில் இருந்து வார்த்தைகள் பத்திரங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. எண் 3. பத்திரம் ஒரு சட்ட அந்தஸ்து கொண்ட ஆவணம். அதனை உருவாக்குபவருக்கு பல சட்டங்கள் பற்றிய அறிவு அவசியம். எண் 4. இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவ வாரிசுரிமை சட்டங்கள் குறித்து தெளிவான அறிவு இருக்க வேண்டும். எண் 5. சொத்து பரிமாற்ற சட்டம், முத்திரைத்தாள் சட்டங்கள், பதிவுத்துறை விதிமுறைகள் பற்றிய புரிதல் அவசியம். எண் 6. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட பத்திரங்களில் பிழைகள் இருந்தால் புதிய பத்திரத்தில் அவற்றை சரியான சொற்களால் சந்தேகமின்றி திருத்தி எழுத வேண்டும். எண் 7. பத்திரம் எழுதுவதற்கு முன் முழுமையான லீகல் ஸ்க்ரூட்னி கட்டாயம். முந்திய பதிவான பத்திரங்கள், பட்டா, அங்கீகார ஆவணங்கள், வீட்டுவரி ரசீது, நிலவரி ரசீது, ஈசி, வாடகை ரசீது ஆகிய அனைத்தையும் சேகரிக்க வேண்டும். எண் 8. அனைத்து ஆவணங்களும் தேதி வாரியாக பேக்வர்ட் ஆர்டர் அடுக்கப்பட வேண்டும். இன்றைய தேதியில் இருந்து பழைய தேதிகளுக்கு செல்லும் வகையில். எண் 9. சொத்து ஒரு பத்திரத்திலிருந்து அடுத்த பத்திரத்திற்கு மாறும் ஒவ்வொரு கட்டத்திலும் சட்டத்தடைகள், கருத்துப்பிழைகள், வரிப்பிழைகள் உள்ளதா என கவனமாக பரிசோதிக்க வேண்டும். எண் 10. ஈசியில் ஈசி உள்ள பதிவுகளும் கையில் உள்ள அசல் பத்திரங்களும் ஒன்றுக்கொன்று பொருந்துகிறதா என உறுதி செய்ய வேண்டும். எண் 11. சொத்து வழங்குபவர் இறந்திருந்தால் அவர்களின் வாரிசு சான்றிதழ் பெற்றபின் உரிய வாரிசுகளே பத்திரம் எழுத வந்துள்ளார்களா என பார்க்க வேண்டும். எண் 12. பல வாரிசுகள் இருந்தால் மகன்கள், மகள்கள், பேரர்கள் முதலியோர் வம்சாவளி கொடி வழி வரைபடம் தயாரித்து ஒவ்வொருவருக்கும் வரும் பங்குகளை தெளிவாக கணக்கிட வேண்டும். எண் 13. ஏதேனும் வாரிசு வராமல் போயிருக்கிறாரா, இறந்து விட்டாரா அல்லது நீண்ட காலமாக காணாமல் போயிருக்கிறாரா என்பதை தீர விசாரிக்க வேண்டும். எண் 14. வாரிசுகளில் மைனர் இருந்தால் சொத்து விற்பனைக்கு கார்டியனுக்கு அதிகாரம் உள்ளதா, கோர்ட் அனுமதி தேவையா என்பதையும் சரிபார்க்க வேண்டும். எண் 15. சொத்து உரிமையாளர் உயில் எழுதி சென்றுள்ளாரா, அந்த உயில் ப்ரொபேட் செய்ய வேண்டியதா என்பதை கண்டறிய வேண்டும். பதிவு செய்யப்படாத உயிலும் இருந்தால் அதை முழுமையாக விசாரிக்க வேண்டும். எண் 16. செட்டில்மெண்ட் பத்திரம் அடிப்படையில் பத்திரம் எழுதும் போது ஆயுள் பாத்தியம் மட்டுமா உள்ளது, விற்பனை உரிமை உள்ளதா என்பதை கவனமாக பார்க்க வேண்டும். எண் 17. அசல் பத்திரம் காணாமல் போயிருந்தால் அது எப்படி காணாமல் போனது, என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, காவல்துறை FIR பெற்றுள்ளார்களா என்பதை உறுதி செய்ய வேண்டும். எண் 18. காணாமல் போன பத்திரம் அல்லது முடிந்த அடமான கடன் பத்திரம் இருந்தால் அதன் தேதி, ஆவண எண், கடன் முடிந்த விவரம் ஆகியவற்றை உறுதிமொழி பத்திரமாக குறிப்பிட வேண்டும். எண் 19. 15 வருட ஈசி போதும், 30 வருட ஈசி போதும் என்ற பழைய நடைமுறையை தவிர்க்க வேண்டும். குறைந்தது 1950 முதல் இன்று வரை ஈசி சோதனை செய்வது அவசியம். பதிவு நாளில் அன்று தேதி வரை ஆன்லைன் ஈசி கண்டிப்பாக சரிபார்க்க வேண்டும். இறுதியாக அனைத்து ஆவணங்களையும் எக்ஸல் ஷீட்டில் தேதி வாரியாக பட்டியலிட்டு அதன்படி மட்டுமே பத்திரம் எழுத வேண்டும். பட்டியல் இல்லாமல் எழுதப்படும் பத்திரங்களில்தான் அதிக பிழைகள் ஏற்படுகின்றன. GL Properties